பிரியம்பதாம் அவர்களே நம்முடைய அமைப்பிலே பேரவை கலைஞராக நாட்டிய கலைஞராக இருந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களை அறிமுகப்படுத்துவதை நம்முடைய மெல்போர்ன் தமிழ்ச்சங்க தலைவர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான் இங்கே அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு இயலிசை நாடகத்தின் சார்பிலே நம்முடைய நந்திகேஸ்வரி திருமணமும் அப்பர் கைலை காட்சியும் அவர்கள் அதுக்குரிய நிதியுதவியோடு சென்னை நடத்துவதற்கான அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி. அவருடைய தொண்டு நம்ம கலை உள்ள வாழ்க்கை வாழ்த்து நம்முடைய அறிஞர்கள் அந்த கலைஞர்களெல்லாம் இங்கே சிறப்பு செய்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த பக்கம் மேடம் கீழே எடுத்து வச்சிருங்க சார். கீழே வச்சிருங்க. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இதனை ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நல்ல கவலை இருக்கலாமா மிகச் சிறப்பாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களுக்கு புதிதாக செய்து கொள்வார்கள். உங்களோட பெரியவர்கள் உங்களுடைய ஆசிரியர் கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய பள்ளி குழந்தைகளை மிகச் சிறப்பாக பயிற்றுவிக்கிறவருடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இது பெண்கள் பிரியமதாம் அவர்களுக்கு பொன்னாடி மாலையை நம்முடைய அடிகளாக வாங்குகிறார்கள். நல்ல கவலை இருக்கலாமா வாங்க. நாட்டிய கலைஞர்கள் வளர இளைஞர்கள் மிகச்சிறப்பான நாங்கள் அண்மையிலே கடந்த ஆயுத பூஜைக்கு மிகச்சிறப்பாக செய்தார்கள். அந்த பின்னர் போராட்டத்தில் அருமையாக செய்து கொடுத்த அந்த மாணவிகள் தொடர்ச்சியாக இந்த போன்ற பணிகளை செய்து கொடுத்த மாணவிகளுக்கு இங்கே நம்முடைய அடிகளார்கள் அருளாசி வழங்குகிறார்கள். நல்ல கரவல் இருக்கலாமா பேராசிரியர் சொர்ணகணேசனோட குடும்பத்தில் நம்முடைய அடிகளாருக்கு மலர் செய்கிறார்கள். சார் வரும் மாலை கூட கேட்கணும். இந்த அங்கே இருக்கு, அங்கே வச்சு நீ போட்டு பிடிச்சி அப்படியே நின்றுக்கணும். தம்பி கொஞ்சம் சாமி வரும். பிடிச்ச கை வச்ச. ஓகே
நீ இப்போ பூ போடும் போடு பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் சரியா ஆத்திச்சூடி அருளிய அவ்வையை புகழுவோம் யாமே புகழுவோம் யாமே அறம் காக்கும் அடிகளாரே போற்றி அறநெறி வளர்க்கும் மரப்பணிச் செம்மலே போற்றி போற்றி ஆற்றலின் உருவமே போற்றி ஆடுங்கால் பட்ட ஆன்மீக ஞானமணியே போற்றி போற்றி இனிமையின் இதயமே போற்றி இரவா புகழின் சைவ தமிழ் முனிவரே போற்றி போற்றி அங்கே போய் நின்று ஏன் இங்கே வேலை வேலைக்கு நெஞ்சத்தவரே போற்றி ஈசனின் புகழ் காக்கும் இன்முகச் சுடரே போற்றி போற்றி உண்மையின் உறைவிடமே போற்றி உரிமை குரலாய் உலாவரும் உத்தமரே போற்றி போற்றி ஊற்றின் கண்ணே போற்றி ஊற்றமாய் ஊரு குடைத்திடும் ஞானமே போற்றி போற்றி எளிமையின் சின்னமே போற்றி எத்திக்கும் புகழ் மணக்கும் ஏற்றமிகு ஏந்தலே போற்றி போற்றி ஏகனை துதிப்பவரே போற்றி ஏற்ற தாழ்வுகளை கலைந்திடும் இயக்கமே போற்றி போற்றி ஐயனின் நடிகொடியே போற்றி ஐயன் அகற்றும் ஆசிரிய மாமணியே போற்றி போற்றி கொடியின் விளக்கே போற்றி ஒன்றுபடுத்தும் ஒற்றுமையின் நாயகரே போற்றி போற்றி போய் வரியா கதிரவனே போற்றி ஓதுவார்களை காக்கும் காவல் கரங்களே போற்றி போற்றி ஒவ்வையின் நெறியாளரே போற்றி அவ்வை கோட்டத்தின் மதிப்புயர் அறிஞரே போற்றி போற்றி எங்குமா மனிதரே போற்றி அக்கெனும் ஆயிர எழுத்தே போற்றி போற்றி கவிஞான செல்வரே போற்றி கர்மமே கண்ணாக கொண்ட காவியமே போற்றி போற்றி நப்போல் அரவணைப்பவரே போற்றி நப்போல் வளைந்து கொடுத்து வாழ்பவரே போற்றி போற்றி தத்துவ வித்தகரே போற்றி சத்துணவு சாலை தந்த சமத்துவமே போற்றி போற்றி நியம் பட வாழ்பவரே போற்றி நியம் பட நல்லறிஞரை பாராட்டும் நன்மணியே போற்றி போற்றி இடர்களை கலைபவரே போற்றி மடக்கிளைகள் பற்பல நெருளிய மாணிக்கமே போற்றி போற்றி மணக்கும் திரவியமே போற்றி மன்னகம் புகழும் மணிமொழி வேந்தரே போற்றி போற்றி அஞ்சா நெஞ்சுரமே போற்றி பஞ்சக செயல்களை துடை தெரியும் தூயவரே போற்றி போற்றி அழகொழியும் அறிமொழியே போற்றி அழகு தமிழால் திருமுறை ஓதுபவரே போற்றி போற்றி
வைத்தோம். அதை இப்போது அவை கோட்டத்தின் சார்பில் செய்தோம். 2003 நம்முடைய அடியாளர்கள் செவியாற்றி வந்தார்கள். அப்பொழுதிருந்து தொடர்ச்சியாக நம்ம 23 மாநாடு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தமிழ். அதனால்தான் இன்றைக்கு தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சைவத்தை இணைந்து உலகம் முழுதும் உலகத்திலேயே திருமுறைகள் 1000 கடையில் ஒன்றாக வைத்து பாடுகிற ஒரு நிலையை உருவாக்கியதுக்கு இன்றைக்கு தமிழ் சமுதாயம் கடமைப்பட்டிருக்கிறது. அதனால திருவையாறு அவை கோட்டத்தின் சார்பில் சிறந்த அருட்பொழியாளருக்கான சைவத்தமிழ் மாமுனிவர் விருதினை மருத்துவர் நரேந்திரன் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். சைவத்தமிழ் மாமுனிவர் அல்ல அப்படியே எல்லாம் வாழ்கன்னு சொல்லலாம். சைவத்தமிழ் மாமுனிவர், சைவத்தமிழ் மாமுனிவர், சைவத்தமிழ் மாமுனிவர். ஐயா டாக்டர் ஐயா கூட்டம், அப்படியே டாக்டர் கூட்டம் ஐயா பார்த்து எடுத்து குறுக்கு குறுக்கு சார். சார் சார் அப்படியே சேர்ந்தே கொடுங்க. அப்படியே சேர்ந்து பிடிச்சிங்க சார். ஒரு நிமிஷம் சார். இங்கே பாருங்க சார். சார் ஓகே ஓகே சார். எடுத்துட்டு வரட்டு. அப்படியே இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க. இங்கே ஓகே. அங்கே 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 அப்படியே போட்டுருங்க. போடுங்க சார். சார் சார் அப்படியே இருக்கு சார். சார் கொஞ்சம் சேர்ந்து உள்ள வாங்க சார். சார் ஓகே. மருத்துவ பொன்னாடி மருத்துவரையாக பொன்னாடி எடுத்துருவோம். மருத்துவரையா அவர்களுக்கு நம்முடைய அடிகள் அவர்கள் பொன்னாடி எடுக்கிறோம். கொடுங்க. அதற்கு முன்பாக தமிழரசன் அவர்கள் தமிழ் மாலை கொடுப்பார். வணக்கம். அருமை தமிழ் முனிவர் அவர்களுக்கு கவிமாலை. சைவத்தை உடலாக்கி செந்தமிழை நீராக்கி தெய்வத்தை உணர வைத்து திரு அருளை வழங்குகின்றார். இல்லா நெஞ்சோடு புலனெல்லாம் சிவமாக மெய்யான கருணையினால் வேதினியை வாழ்த்துகின்றார். ஐயாறு பாய்ந்தோடும் ஆலயத்தின் குடமுழுக்கை ஐயத்தார் போற்ற அன்று வகையறிந்து நடத்தி வைத்தார். செய்கின்ற செயல்களிலே சிந்தனையை செலுத்துவதால் தெய்வீக திருப்பணிகள் தேசமெங்கும் திளைக்க வைத்தார். தெய்வீக திருப்பணிகள் தேசமெங்கும் திளைக்க வைத்தார். கருமை திருமணத்தின் தலைமை தனையேற்று பெருமை மிகு செயல்கள் பேசுகின்ற புகழன்றோ. திறமை பலவெற்று இக்கட்டும் உலா வந்தார். அருங்குறள் என் நூலுக்கு ஆசிரியரை அருள் தந்தார். என் நூலுக்கு ஆசியுரை அருள் தந்தார். அஞ்சாத ஆற்றலுடை அயராத தவமுனிவர் செஞ்சொல் பா ஆய்ந்த செம்மொழி முனைவர் அவர். செம்மொழி முனைவர் அவர். விஞ்சுகின்ற தவக்கொழுந்தே வித்தகரே குருமணியே நஞ்சுண்ட நாயகனின் நல்லருளால் வாழியவே. அடியனுடைய கலிவிருத்தப்பா சன்னிதானம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது.
அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நம்முடைய சைவத்தம்ம மாவட்ட விருது வழங்கியது பற்றி அவருடைய அரும்பெரும் சிறப்புகளை பற்றி எல்லாம் எங்களுடைய தமிழையா கல்விநிலையத்தின் மதிப்பியர் தலைவர் மருத்துவர் நரேந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது சுந்தரேசன் மெல்போர்ன் தமிழ்ச்சங்க தலைவரையும் அறிமுகப்படுத்தி உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். மார்கழி திருவிழா, பொங்கல் திருவிழா, திருவள்ளுவர் திருவிழா, மணிவிழா என்ற நம்முடைய நாயகருக்கு பாராட்டு விழா, விருது வழங்கும் விழா என இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று ஸ்ரீ 27வது குரு மகா சன்னிதானம் அவர்களுக்கும் ஆஸ்திரேலியா தொல்காப்பி மன்ற தலைவர் அவர்களுக்கும் இன்று விருது வழங்கப்படுகின்றது. இன்று வழங்கப்படும் விருதானது கண்ணகி நடந்த ஊர், சைவ குரல்களால் பாடப்பெற்ற திருத்தலம், திருக்கைலாய காட்சி தந்த ஊர், தியாகப்பெருமம் வாழ்ந்த ஊர். இது ஒரு வரலாறு. ஆனால் இன்று விருது பெற இருக்கும் நம்முடைய தவத்தர் அடிகளார் அவர்கள் இங்கு அவர்கள் பணிபுரிந்த பிறகு இன்று 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மி ஆதீனத்திற்கு ஆதீனகத்தராக இன்று அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் ஆதீனகத்தர் என்பதோடு 200 கட்டுரைகளை யாத்து அடித்தவர்கள் நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கட்டுரையில் வழங்கும் பொழுது இதையும் தாண்டி 50 நூல்களை அவர்கள் எழுதியுள்ளார்கள். அதை தாண்டி குமரகுமரன் இதழுக்கு ஆசிரியராகவும் இன்றும் வெளியிட்டு ஞான சம்பந்தர் என்ற மாலை இதழுக்கு ஆசிரியராகவும் அவர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். இதை தவிர சைவத்திற்கென்று நடைபெற்ற தஞ்சையில் நடைபெற்ற 6வது உலக மாநாட்டை நடத்திய பெருமை அவர்களுக்கு உண்டு. அதையும் தாண்டி அண்மையில் 4வது அனைத்துலக சைவ மகாநாட்டை நடத்தினார்கள். இன்னும் என் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி என்றால் சமயத்தை சார்ந்தவர்கள், சமூகத்தின்பால் அன்பு கொண்டவர்கள், இலக்கியத்தின்பால் அன்பு கொண்டவர்கள், மொழியை பற்றி அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். இதையும் தாண்டி ஆதீன கட்டர்களையே மிகச்சிறந்த விருதான MA, MPhil, PhD படித்த ஒரு பெருமகன் அவர்கள். ஆக இவர்கள் இடைவிடாது கல்விப்பணியை தொடர்ந்து பண்ணிக் கொண்டிருக்கும் வேளையில் இவருக்கு முன்பிருந்த 10 பள்ளிகளை தாண்டி நிறுவனங்களை தாண்டி தற்பொழுது 35 பள்ளிகளாக அதை உயர்த்தி ஒரு கல்லூரி உட்பட அவர்கள் நடத்திக் கொண்டிருப்பது என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிப்பதாகும். இன்று அவரை கல்வி காவலர் என்று கூட நாம் அழைக்கலாம். இதையும் தாண்டி 100க்கும் மேற்பட்ட அறிஞர்களுக்கு பட்டயம், பட்டம், பொற்கிளி போன்றவைகளை எல்லாம் அளித்து வருகின்றார்கள். மண்ணில் நல்லவெல்லாம் பாடலாம் என்ற ஞான சாமர்த்தின் பாட்டிற்கு இணங்க அவர்கள் நம்மிடையே பாடும் இந்த ஞான சம்பந்தர் அவர்கள் குறுங்காடுகளை வளர்க்கின்றார்கள். அதை தாண்டி மனம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக யோகா, சமய பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகின்றார்கள். இவரின் மேற்பார்வையில் ஐயாரப்பர் உட்பட சுமார் 27
திருக்கோயில்கள் நடைபெற்று வருகின்றன. ஆக இவருக்கு சைவ தமிழ் மாமணி என்ற பட்டத்தை அளிப்பதில் இந்த மாமன்றம் திருவையாறு கல்விக் கழகமும் ஏன் நானும் பெருமைப்படுகின்றோம். இன்று திருவையாறு பெருமைப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக தொல்காப்பியர் விருது பெறும் டாக்டர் சுந்தரேச நடேசனார் அவர்கள் இலக்கணம் செறிவானது, இலக்கியம் நிறையானது, இலக்கியம் வைட்டமின் போல் சுவையானது, இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கொண்டு சேர்த்து அழியாத புகழாக நடைபெற்றது ஆகும். தொல்காப்பியத்தில் தோய்ந்த அந்த பெருமகனாருக்கு இன்று இந்த தொல்காப்பியர் விருதானது வழங்கப்படுகின்றது.